எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காலையில் குழந்தைங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் உடம்பு சரியில்லாத இருக்காங்க, அவங்கள பார்க்க போகலாம் அப்படின்னு கிளம்பிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ உறவுகள் இருப்பாங்க. அதாவது நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இவங்க எல்லாரும் நம்மளோட ரத்த உறவு. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படிங்கிறத விட நம்ம வீட்டை தாண்டுனா அடுத்த ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறவங்கள நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நெருங்கின ரொம்ப அஃபெக்ஷனாக அவங்க மேலே நம்ம ரொம்ப பாசமாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் கண்டிப்பாக ஒரு உறவு இருக்கும். அப்படி ஒரு உறவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டு தம்பியோட ஸ்கூலுக்கு போகிற வேலையும் இருந்துச்சு. அது போக ஒரு ஷூட் ஒன்று எடுக்கணும். அண்ணாட்ட கேட்டேன், ஷூட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாமா, இப்போ தான் ரெடி ஆயிருக்கேன், அப்புறம் போயிட்டு வரப்போ எல்லாமே ரொம்ப டல்லாகிடுவோம்ல வெயிலெலாம் அலைஞ்சிட்டு வரத்துக்கு, அதனால் இப்போவே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன். அண்ணனில் டைம் ஆகிடுச்சு, நம்ம போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி என்னடா ஒரு உறவு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்பா மாதிரி. எங்களோட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சொன்னால் எப்படி புரியும்னு எனக்கு தெரியல. இவங்க இப்போ நாங்கள் பார்க்க போகிறவர் பெரியவர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஒய்ஃபுக்கு எங்கள் அப்பா தாய் மாமா ஆகிறாங்க. என்னோட சொந்த அத்தை இருக்காங்களே, அப்பாவோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கொழுந்தனார் பொண்ணு என்னமோ தான் இவங்க. சரிங்களா. எனக்கே இது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ பக்கமாக தான் எனக்கு தெரியும். அவங்க ரிலேட்டிவ்னு தெரியும், ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரியும். பட் எந்த முறையில் எனக்கு அவங்க சொந்தக்காரங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது இப்போ தான் எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் நான் அவர்கிட்டயே கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி தான் அவங்க எங்கள் அப்பாவுக்கு அப்பா மாமா அப்படின்னா நான் அந்த அக்காவுக்கு நான் மாமா பொண்ணு, எனக்கு அவங்க அத்தை பொண்ணு. ஆனால் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்பா அம்மா வயசு ஆகுது. நாங்கள் எங்கள் வீட்டில் நான் கடைசி பொண்ணு இன்னும் சொல்ல போனால், அதனால் நான் ரொம்ப சின்ன வயசாக தான் தெரிவேன். பட் அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியான வயசாக இருப்பாங்க. அவர் எப்படின்னா எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அவ்வளோ எனக்கு அவரை பிடிக்கும். நான் சின்ன வயசு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து அவரை பற்றி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லா எங்கள் வீட்டு விசேஷத்துலேயும் அவர் கண்டிப்பாக இருப்பார். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா கூட எங்கள் அப்பா அவரை விட்டுட்டு எந்த ஒரு காரியமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் ரொம்ப க்ளோஸு. அதே மாதிரி இன்றைக்கும் நான் அவரை பார்க்குறப்பெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி தான் நினச்சிக்குவேன். எனக்கு அப்பா இல்லை இப்போது, பட் என்னுடைய பார்வையில் அவர் எனக்கு அப்பா மாதிரி தான். ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு உறவு உங்களுக்கும் இருக்காங்களா, எந்த மாதிரி உறவு அப்படின்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி அவரை போய் பார்த்துட்டு தம்பியோட ஸ்கூலுக்கு போய் ஒரு சைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பண்ணிட்டு வந்தப்பவே மணி கரெக்டாக 1:30. வேலையை சோத்தை போட்டுட்டு தான் உட்காந்தங்க. ரொம்ப பசி.